வீடுகள்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது வேணும்ன்றத எல்லாருடைய ஆசையும். கண்டிப்பா என்னோட வீட்டுல எனக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா எல்லாரும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? நடைமுறை வாழ்க்கையிலமா 100% எங்களை மாதிரி சொல்கிறவங்க கருத்து, மீடியாவில் சொல்கிற கருத்தெல்லாம் 100% கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் எளிமையான முறையில் டே டு டேல ரொட்டீனாக நாம் இறைவனரில் நமக்கு வேணும் கடைப்பிடிக்கிறதுக்கான சில வழிகளை நான் சொல்கிறேன். இப்போது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை. அருளையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அது அடுத்த பிறவிக்கு நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அது அருள் இருக்கணும். இப்போ இன்றைக்கி டே டு டே லைஃபுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். மனிதனுடைய மரியாதையை தீர்மானிப்பது என்பது பணம். பணம் தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கப்படுகிறது இந்த காலத்தில். பணம் என்பதும் மரியாதைக்குரியது. வெறும் குணம் இருப்பது என்பது அது அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக ஆகிடுது. அப்போ இந்த பணம் வேணும் அப்படின்னா இந்த பணத்துக்கு வருமானத்துக்கு நமக்கு வழி சரியாக வருமானம் பண்ணிட்டோம், தங்க மாட்டேனது, செலவாகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு சில யுக்திகள்லாம் இருக்குது இல்லையா? பெரியவங்க சித்தர்கள் ஆண்டவர்கள்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன தான் நம்ம கூகுள் யுகமாக வந்தாலும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்க சேர்த்துறோம். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறது. அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லையா? அந்த ஸ்கூலில் ஒரு டிசிப்ளின் வச்சுருக்காங்க இல்லையா? யூனிஃபார்ம், அதுக்கான ஆஃப் ட்ரௌசர், சாக்ஸு போட்டு ஷூ, சில ஸ்கூலில் டை கட்டுவாங்க, கிராப் இப்படி தான் இருக்கணும், ஹேர் ஸ்டைல். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிறோமா? அது மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் ஏன் நம்ம டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எளிமையான 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். நேயர்களுக்கு பலன் இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அப்போ அதுக்கான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியில் எண் 33வது ஸ்லோகத்தை காலையில் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அவங்கவுங்களுக்கு குளிச்சுட்டு மனசார 11 தரம் அல்லது 48, அதை விட அவங்கவுங்களுக்கு சௌரியமான முறையில் குறைந்தது ஒரு 48 நாளைக்கு பாராயணம் பண்ணணும்.